Hello students. Today we are going to continue the lesson 2 History in Social Science. And it is our topic Prashastis and Land Grants. Prashastis contain detail that may not be literally true, but they tell us how rulers wanted to depict themselves as valiant, victorious warriors. For example, these were composed by learned Brahmanas who occasionally helped in the administration. இந்த பிரகஸ்டிஸ்ன்றது ஒரு எழுத்து குறிப்பு மாதிரி, அதாவது இலக்கியங்கள்லாம் எழுதி வைப்பாங்களா அது. அதில் இதில் எழுதியிருக்கிற எல்லாமே சரியானதா கரெக்டாக தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னா இருக்காது. சில கற்பனையான தகவல்களும் இல்லைன்னா சில கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக சில கவிதை மாதிரியான நடைகள்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. ஸோ இதை யார் எழுதுவாங்க அப்படின்னா ரொம்ப படிச்சிருக்கக்கூடிய பிராமணர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எழுதுவாங்க. எதை பற்றிலாம் எழுதுவாங்க அப்படின்னா இந்த பிராமணர்ஸ் யார் அப்படின்னா இந்த கிங்கோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு ராஜாவுக்கு உதவியாக இருக்கிறவங்க. இவங்க அந்த ராஜாக்கள் எப்படிலாம் கண்ட்ரியை ரூல் பண்ணுறாங்க, எந்த நாடுகளோடலாம் அவங்களுக்கு அதிகப்படியான அந்த சண்டைகள்லாம் நடந்துச்சு, போர் நடந்துச்சு, அதில் எப்படிலாம் இவங்க வெற்றி பெற்றாங்க, அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அதில் எழுதுவாங்க. The achievements of Nagabhatta. Many rulers described their achievements in Prashastis. You read about the Prashastis of the Gupta ruler Samudragupta last year. One Prashasti written in Sanskrit and found in a Gwalior, Madhya Pradesh, describes the exploits of Nagabhatta, a Pratikara king, as follows. அதாவது இந்த பிரகஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சான்ஸ்கிரிட் மொழியில் சமஸ்கிருதத்தில் எழுதின ஒரு பிரகஸ்தி கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பிராமணர்கள் பொதுவாகவே இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தினாங்க. அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷோட ஸ்டேட்டில் குவாலியர் என்ற இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. அதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரூலர் பற்றி தெரியும். அவங்க யார் அப்படின்னா பிரதிகாரா கிங். பிரதிகாரான்றது அவங்களோட ஃபேமிலி வழி. அவரோட பேர் நாகபட்டா. இந்த நாகபட்டா பற்றி அந்த பிரகஸ்தியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கு. இது நமக்கு இங்கே எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. Kings often rewarded Brahmanas by grants of land. These were recorded on copper plates which were given to those who received the land. அதாவது இந்த பிராமணர்கள் இந்த பிரகஸ்டிஸ் எழுதி கொண்டு போய் அரசர்களுக்காக பாடும் பொழுது அவங்க இவங்களுக்கு பரிசாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை தருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சில நிலங்களையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுதி கொடுக்குறாங்க. அப்படி எழுதி கொடுக்கும்போது யார் யாருக்கு என்னென்ன நிலங்களை எழுதி கொடுத்தோம் அப்படின்றத கீழே இருக்கு இல்லையா, யூ சி த பிக்சர். அது காப்பர் பிளேட். காப்பர்ன்றது செம்பு. அந்த காப்பர் பிளேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை எழுதி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சில மூவிஸ்லாம் பார்த்துருக்கலாம் இல்லையா, அரசர் இருப்பாங்க, புலவர் பாடி அவரை பற்றி புகழ்ந்து பாடி அப்போ அரசர் கொடுக்குற பரிசை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு. அதுதான் இங்கே உண்மையிலேயே நடந்திருக்கு. பிராமணாஸ் அரசர் பற்றி அவரோட வெற்றி பற்றிலாம் பாடி அவங்களுக்கு அரசர் பரிசாக சில லேண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதி கொடுக்குறாங்க. You see the picture clearly. This is a copper plate. You see the writing letters. இந்த காப்பர் பிளேட்ஸ்குள்ளே எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. அது நல்லா தெளிவாக தெரியுது. இங்கே கொடுத்துருக்காங்களே, திஸ் இஸ் a seal. அதாவது என்ன அரசர் என்ன காலகட்டத்தில் கொடுத்தாரு அப்படின்றத அந்த கவர்மெண்ட்டோட சீல் இருக்கும் இல்லையா, அந்த அரசரோட சீலையும் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. Unusual for 12th century was a long Sanskrit poem containing the history of kings who ruled over the Kashmir. அதாவது நமக்கு இந்த 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நிறைய சான்ஸ்கிரிட் மொழியில் சமஸ்கிருத மொழியில் எழுதின நிறைய போயம்ஸ் நமக்கு கிடைக்குது. இதிலெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ் பொதுவாகவே கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸோட வரலாறை பற்றி நமக்கு கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா
த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிங்ஸ் ஹூ ரூல்ட் ஓவர் த காஷ்மீர் பகுதியில் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, எந்த மாதிரியான அரசர்கள்லாம் வந்தாங்கன்ற தகவல்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே அந்த 12th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய நிறைய போயிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி எழுதியிருக்காங்க. It was composed by an author named Kalhana. He used a variety of sources including inscriptions, documents, eyewitness accounts and earlier histories. To write this account, unlike the writers of Pragasthis, he was often critical about rulers and their policies. அதாவது அதே மாதிரி அந்த 12th செஞ்சுரியில் இருந்த ஒரு ஃபேமஸ் போயம் ரைட்டர், அவர் பேர் வந்து கல்கனா. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த பிரகசிஸ் மாதிரி ஒரு நிறைய குறிப்புகளை வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் எவிடென்சஸ் இருக்கணும் இல்லையா, இது நடந்துச்சு, இதை நான் பார்த்துருக்கேன், இதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு. அந்த எவிடென்சஸாக என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்றது கல்வெட்டு, கல் பாறைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதியிருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, காப்பர் டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்ட்ஸ். ஐ விட்னஸ் அப்படின்னா நேரில் கண்ணால் பார்த்தவங்க, அவங்க தான் ஐ விட்னஸ். இந்த மாதிரி நிறைய வச்சு அவங்களோட தகவல்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நிறைய போயம்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி, அந்த 12th செஞ்சுரியில் காஷ்மீரில் ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த ரூலர்லாம் வந்தாங்க, எப்படிலாம் ஆட்சி நடந்துச்சு அப்படின்ற தகவலை பற்றி. யுவர் நெக்ஸ்ட் டாபிக் வாஸ் warfare for wealth. You may have noticed that each of these ruling dynasties was based on the specific region. அதாவது எல்லா டைனஸ்டியுமே, அரசுகளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆட்சியை அதிகமாக செலுத்துவாங்க. At the same time, they tried to control other areas. One particularly prized area was the city of Kannauj in the Ganga Valley. அடுத்து இவங்க தன்னோட பகுதியில் ஆட்சி செய்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியிலையும் நம்ம எப்படியாவது கைப்பற்றணும், அதையும் நம்மளோட அரசோட சேர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சிகள் எல்லாம் செய்வாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா போரும் பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரி கங்கா வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய இடம் என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பான இடம் வந்து கன்னூஜ் அப்படின்ற ஒரு இடம். இந்த கன்னூஜ் என்ற இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அந்த பீரியடில் இருந்த எல்லா அரசர்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து போர் தொடுத்துட்டே போயிட்டே இருந்தாங்க. For centuries, rulers belonging to the Gujara Pradihara, Rashtrakuta and Pala dynasties fought for control over Kannauj. இப்போது இந்த கன்னௌஜ் பகுதியை ஆக்குபை பண்ணுறதுக்கு இந்த கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க. யார் யார்? குஜாரா பிரதிகாரா, ராஷ்டிரகூடாஸ் அண்ட் பாலா டைனஸ்டிஸ். இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கன்னௌஜ், அதாவது கிங்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருமே இந்த கன்னௌஜ் ஆக்குபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் தேர் வேர் 3 parties in this long drawn conflict. Historians often describe it as the tripartite struggle. அதாவது இந்த 3 கிங்ஸ் கிட்ட தான் அடிக்கடி அதிகப்படியான வார் இருந்துச்சு. அதனால் இந்த ஹிஸ்டோரியன்ஸ் இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீபார்ட்டிட் ஸ்ட்ரகிள். ட்ரை அண்ட் ட்ரீன்றது வந்து 3 அப்படின்னு அர்த்தம். இப்போது ட்ரைபார்ட்டிட் ஸ்ட்ரகிள். As we will see, rulers also try to demonstrate their power and resources by building large temples. இப்போது நிறைய பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பலசாலின்றது எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸ், இராணுவம்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க. அடுத்து வந்து அது பொதுமக்களுக்கு தெரியணும் இல்லையா, மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் வெளியில் தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியணும். என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டினாங்க. இப்போ வந்து பெரிய கோவில்கள், இப்போ நமக்கு நிறைய கோவில்கள் இருக்குது இல்லையா நம்ம ஊரில், அண்ட் நார்த் இந்தியாஸில் கூட நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ராஜா காலங்களில் கட்டப்பட்டது தான். எதுக்காக இதெல்லாம் ராஜாக்கள் கட்டினாங்கன்னா, அவங்க எவ்வளோ வந்து ஒரு வெல்த்தான ஒரு பவர்ஃபுல்லான கிங் அப்படின்ற காமிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல லட்சம் அளவில் காசு செலவு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டுவாங்க. ஓகேவா, நமக்கு இப்போ கூட தஞ்சை பெரிய கோயில் இருக்குது இல்லையா, அது யார் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு அரசர் கட்டியிருக்கார்.
அப்போது அந்த அரசரோட புகழை வந்து சொல்கிறதுக்காக அந்த மாதிரியான என்ன பண்ணியிருக்காங்கன்னா புகழ் வாய்ந்த கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. So when they attacked one another's kingdom, they often choose a target temples, which were sometimes extremely rich. அதாவது இப்போது ஒரு கிங் இன்னொரு கிங்கை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கிங்கோட பெரிய பலமாக இருக்கு இல்லையா அந்த டெம்பிளை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா வார் பண்ணுவாங்க. ஒன்று அந்த டெம்பிள்ஸை உடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்வாங்க. ஏன்னா அந்த கிங்கோட பவரை வந்து குறைச்சிட்டோன்னா அந்த கிங்கை ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. One of the best known of such rulers in Sultan Muhammad of Ghazni, Afghanistan. He ruled from 1997 to 1030 and extended control over the parts of Central Asia, Iran and the northwestern part of the subcontinent. இப்போ உங்களுக்கு முகமது கஜ்னி அப்படின்ற ஒரு ரூலர் பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் வந்து சுல்தான் பகுதியை ஒரு சுல்தான் அரசர். இவர் வந்து ஆப்கானிஸ்தான் பகுதியை சேர்ந்தவர். இவர் 1997 1030 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரூல் பண்ணியிருக்கார். அண்ட் வந்து இவரோட அந்த பவர் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பகுதிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈரான் நமக்கு வந்து இங்கே சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் பார்ட்டு இது எல்லாத்தையும் கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஹீ ரைடு த சப்கான்டினென்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர். அதாவது இந்தியாவையும் அதற்கு கீழே அதோட துணையாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளையும் என்ன பண்ணார் அப்படின்னா அதோட வெல்த் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார், தொடர்ந்து போர் தொடுத்துட்டே வந்தார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கஜினி வந்து முகமது பல முறை வந்து போர் செஞ்சார், ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. அப்புறம் கடைசியாக வந்து அவரோட முயற்சியை கைவிடாமல் போர் செஞ்சப்போ தான் வந்து அவர் ஜெயித்தார் அப்படின்னு. இந்த தகவல்களில் வந்து முழு உண்மை கிடையாது. கஜினி முகமது ஒவ்வொரு வருஷமும் போர் தொடுத்து வந்தார். அவர் போர் தொடுத்து வந்தது எதுக்காக அப்படின்னா அந்த கோவில்கள் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வெல்த் எல்லாத்தையுமே அதில் செலவு பண்ணியிருக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கும், நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தார். அப்போ வருஷம் வந்து என்ன பண்ணிகிட்டே இருந்தார், அவர் நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். இதில் இம்பார்ட்டண்டான ஒரு இது என்ன அப்படின்னா சோம்நாத் டெம்பிள் குஜராத்தில் இருக்கக்கூடியது. அந்த டெம்பிள்ஸை வந்து அவர் அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அடிக்கடி போயிட்டு அது மேலே வார்ஃபேர் பண்ணிகிட்டே இருந்தார். Much of the wealth Muhammad carried away was used to create a splendid capital city at Ghazni. இவர் கொண்டு போன வெல்த்தெல்லாம் எதுக்காக பயன்படுத்தினார் அப்படின்னா அந்த இவரோட கஜினின்றது ஒரு பிளேஸோட இடம். அந்த கஜினியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய கேபிட்டல் சிட்டியாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவும் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். He was interested in finding out more about the peoples he conquered and entrusted a scholar named Al-Biruni to write an account of the subcontinent. இங்கே அல்-பருனி அப்படின்ற ஒரு ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டாக வந்து எடுத்து எல்லாத்தையும் ரைட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு இலக்கிய மாதிரி வரலாற்று குறிப்பு மாதிரி என்ன பண்ணாங்க ரைட் பண்ணுறாங்க. இவர் வந்து அராபிக்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒர்க்கை ரைட் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட லாங்குவேஜ் அது. இதோட நேம்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிதாப் அல் ஹிந்த் அப்படின்னு அவர் ரைட் பண்ணியிருக்க ஒரு புக்கோட பேருன்னு கூட சொல்லலாம். அந்த குறிப்புகள்லாம் இதில் இருக்குது. Remains an important source for historians. He consulted Sanskrit scholars to prepare this account. இதில் வந்து இந்த சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா அந்த மொழியில் தேர்னவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பற்றின தகவல்களை எழுதுறதுக்கு நிறையவே வந்து செஞ்சுருக்காங்க. Other kings who engaged in warfare include the Chahamanas, later known as the Chaukans, who ruled over the region around Delhi and Ajmer. They attempt to expand their control to the west and the east, where they were opposed by the Chalukyas of Gujarat and the Gahadawalas of western Uttar Pradesh. இப்போது இதில் செகமனாஸ் அப்படின்ற வந்து ஒரு அரசர்கள் குரூப் இருக்குது. அவங்கள வந்து சவுகான்ஸ் அந்த நேம்ஸில் தான் வந்து இப்போ ஃபெமிலியராக சொல்கிறாங்க.
இவங்க யார் அப்படின்னா டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி அது பக்கத்தில் வந்து அஜ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு கிங், அவங்க பேர் தான் வந்து இந்த சவுகான்ஸ். இவங்களோட என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்து வெஸ்ட்டு சைட்லேயும் ஈஸ்ட் சைடில் இருக்கிற எல்லா பார்ட்டியுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கணும், அவங்க கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க போய் அதை வந்து வார்ஃபேர் பண்ணி அவங்க கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சிகள் செய்தாங்க. இப்போது இந்த முயற்சிகள் செய்யும்போது இதை அப்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத். அப்போ குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிங் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து தடுக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ளே தான் என்ன வரப்போகுது, இப்போது அவங்களுக்கு வார் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா ககடவலாஸ், அந்த குரூப் ஆஃப் கிங்ஸை வந்து பண்ணாங்க. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் சைடில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. த பெஸ்ட் நோன் சஹமனா ரூலர் was Prithviraja III, who defeated an Afghan ruler named Sultan Muhammad Ghori. அதாவது இந்த சகமனாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா முகமது கோரி இருக்கார் இல்லையா, அந்த சுல்தானை தோற்கடித்த ஒரு அரசர். எப்போ அப்படின்னா 1991. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அரசர் தான். பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சாளுக்கியாஸ் கிட்ட வந்து 1992 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பகுதி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணுறாரு, தோற்று போகிறாரு. Students, you see the map here. Kanauj is present here. அதாவது கங்கா வேலி பக்கத்தில் வந்து கனூஜ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, கனூஜ். இது பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா 3 kinds of wars நடந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராஷ்டிரகூடாஸ், அப்புறம் வந்து பாலாஸ், அப்புறம் குஜாரா பிரதிகாராஸ். இந்த 3 கேங்கு என்ன பண்ணாங்க, 3 கிங்ஸும் என்ன பண்ணாங்கன்னா இந்த கனூஜ் பகுதியை ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஓகேவா. இப்போது லாஸ்ட் ஒன் இந்த சகமனாஸ், இப்போ படித்தோம் இல்லையா, இந்த சகமனாஸ் வந்து இங்கே பாருங்கள் என்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னா இந்திரபிரஸ்தா அப்படின்னு இருக்குது. இந்திரபிரஸ்தா பட் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியோட ஓல்டு நேம் அது வந்து இந்திரபிரஸ்தா அப்படின்னு பேர். அப்போ இங்கே இந்திரபிரஸ்தான்றது எதை மென்ஷன் பண்ணுது, டெல்லியை மென்ஷன் பண்ணுது. கரெக்டாக டெல்லி இருக்கிற இடத்துல அதோட பிளேசஸ் இருக்குது பாருங்கள், அதோட ஓல்டு நேம் தான் இந்திரபிரஸ்தா. இப்போது இந்த டெல்லியையும் அந்த அஜ்மீர் பகுதியும் ஆக்குபை பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த சகமனாஸும் இந்த குஜராத் சைடில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் சைடில் இருக்கக்கூடிய சாளுக்கியாஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we see the next lesson, next topics in the next video. Thank you.